ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று என் மகனை சீர சிறப்புடன் வளர்த்தேனே ஆண்டவா. என் மகன் என்னை விட்டு சென்று விட்டானே இறைவா. இந்த கிராமத்திலே சீரன் சிறப்புடன் வாழ்ந்து காலம் சென்ற ஐயா எம் முனுசாமி ஐயா மற்றும் குப்பம்மாள் அவருடைய பிள்ளைகள் குமரவேல், தனபாக்கியம், கண்ணம்மாள், விஜயா. அது மட்டும் இல்லாமல் முனுசாமி ஐயா அவருடைய துணைவியார் மல்லிகா அவருடைய பெற்றெடுத்த அன்பு செல்வங்கள் வசந்தா, கமலா, ஏழுமலை, சூர்யா மற்றும் பேர குழந்தைகள், உடன் பிறந்த சகோதரர்கள், இந்த கிராம பொதுமக்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஐயா முனுசாமி ஐயா இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவருடைய நினைவுகள் அவருடைய சொந்த பந்தங்களையே வட்டமிட்டு கொண்டிருக்கும். ஐயா அவருடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்று 2வது ஆண்டு நினைவு நாளாக இந்த அருமையான நல்ல நேரத்திலே அருமையான தருணத்திலே இந்த புனிதமான மேடையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் சூரியகுப்பம் கிராமம் தெய்வத்திரு கலைத்தென்றல் காசிநாதன் ஐயா குழுவினர் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம். இந்த ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றத்தினால் பத்மாவதி தெய்வீக திருமணம் மாங்கல்யம் காற்ற மங்கை, பத்மாவதி தெய்வீக திருமணம் மாங்கல்யம் காற்ற மங்கை என்ற ஒரு அருமையான நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தை அமைதியாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய கலைதேவி நாடகம் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அரியதொரு வாய்ப்பு கொடுத்த ஐயா காலம் சென்ற முனுசாமி ஐயா அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய கலைதேவி நாடகம் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். என்னுடைய கலைதேவி நாடக மன்றத்தினால் ஐயா அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயாவுடைய ஆன்மா சாட்சியடைய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்தாலும் மீண்டும் அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தையாக பிறந்து அத்தனை உள்ளங்களையும் அவர் அன்போடு ஆதரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த உலகத்தில் இந்த கிராமத்தில் வாழ்ந்து பேரும் புகழும் எடுத்து 2வது ஆண்டாக அவருடைய நினைவாக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாடகத்தை வைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவர் ஐயா முனுசாமி ஐயா. அவர் பெற்றெடுத்த அன்பு செல்வங்கள் தன்னுடைய தந்தை நம்மளை விட்டு பிரிந்தாலும் அவருடைய நினைவுகள் நம்மை விட்டு பிரியக்கூடாது என்று 2வது ஆண்டாக இப்படிப்பட்ட நாடகத்தை வைத்து நம்முடைய தந்தையின் பேரும் புகழும் இந்த கிராமத்தில் விளங்க வேண்டும், இந்த நாட்டில் விளங்க வேண்டும், இந்த உலகத்தில் நம்முடைய தந்தையின் பேரும் புகழும் விளங்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அவர் பெற்றெடுத்த அன்பு செல்வங்கள், பேர குழந்தைகள், உற்றார் உறவினர்கள் அனைவரும் நலமாக வளமாக வாழ முனுசாமி ஐயா அருள் அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஐயா, தவமாய் தவம் இருந்து ஒரு மகனை பெற்றெடுத்தீர்கள். உங்களுக்கு கொல்லி வைப்பான் என்று நினைத்தார், அவனுக்கு கொல்லி வைக்கும் நமது வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது ஐயா, விதி விளையாடி விட்டது. இப்படியே பேசிக் கொண்டிருந்தார். நேரம் போவதே தெரியாது. இறந்த என் மகனுக்கு நான் தகனம் செய்தாக வேண்டும் அப்பா. என்னதான் அழுதாலும் மாண்டவர்கள் இந்த மண்ணிலே பிறக்க போவது கிடையாது. இந்த சரீரம் மண்ணிலே அழிந்தாலும் ஆன்மா ஆவுதான் விளைவிக் கொண்டிருக்கும். ஆகையா இறந்த உன் மகன் சிவமணி இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டில் தகனம் செய்யலாம் ஐயா. நீங்கள் ஐயா, நீங்கள் ஐயா. நாடு கண்டேன் சிவமணியை. அவனது உயிரை கவர்ந்து விட்டேன். அவனது உயிரை சொர்க்கத்தில் சேர்ப்பதா அல்லது நரகத்தில் சேர்ப்பதா ஒன்று புரியவில்லையே. அழைக்கிற சித்ராபுத்திரை, நீ உணர்ந்து வேண்டாம். வந்தாயா சிவமணி உயிரை கவர்ந்து விட்டு? சென்று வந்தாயா உயிரை கொண்டு வந்தாயா?
நான் உரைத்த வண்ணம் மதிவதனாபுரி நாடு சென்று சிவமணியின் உயிரை கொண்டு வந்த அவன் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவனது உயிரை சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டுமா அல்லது நரகத்தில் சேர்க்க வேண்டுமா? அவன் செய்த பாவ புண்ணியத்தை கணக்கிடுகிறேன் ஐயா. என்னாச்சு? என்னடாச்சு? என்ன செய்யறாங்க? என்ன பண்றாங்க? என்ன செய்யறாங்க? என்ன நடந்தது? என்ன முடித்துக் கொண்டிருக்கிறார்? என்ன சிறிய தவறு நடந்து என்ன தவறது? நாம் இருவரும் தான் இருக்கிறோம். மதிவதனாபுரி நாடு செல்வமணியின் உயிரை பிடிப்பதற்கு பதிலாக சிவமணியின் உயிரை பிடித்து விட்டோம். எனது ஆட்சி தவறு செய்து விட்டேன். தவறு செய்து விட்டேன். என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, என்ன நான் செய்திடுவேன். பிரபு, தஞ்சாவூரை சேர்ந்த தாந்தோம் தலுக்கு ராணி ஆடினாலே நாட்டியம். அவள் நாட்டியத்தில் மயங்கி கணக்கை நான் மாற்றி தவறு செய்யவில்லை, நீதான் தவறு செய்திருக்கிறாய். தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும். நீங்கள் தவறு செய்திருந்தால் மும்மூர்த்திகள் கொடுத்த சாபத்தின் பிரகாரம் உங்கள் தலைமையிலே மகமேறு பருவத மலை ஆடிக்கொண்டிருக்கிறது. உங்கள் சிம்மாசனத்தில் அருந்து விழுந்து கீழே அக்னி யார் அல்லவா ஓடிக்கொண்டிருக்கிறது. யமபுரியை அழிந்திருக்கும் தவறு நீங்க செய்யவில்லை. இந்த பாவிதான் தவறு செய்து விட்டேன். ஆகவே நான் இந்த யமலோகத்தில் இருப்பதை விட நான் இறந்து விடுகிறேன். நான் இறப்பதற்காக செல்லவில்லை. அந்த தஞ்சாவூர் இங்கு நடந்தது யாருக்கும் தெரியாதல்லவா? யாருக்குமே தெரியாது. உனக்கு ஒரு தவறு என்றா, எனக்கு ஒரு தவறு என்றா. ஆகையால் இந்த விடயத்தை யாரிடத்திலும் கூறக்கூடாது. 33 கோடி தேவர்கள், கிண்ணர் கிம்புடரர், சித்தர் வித்யாதரர், அஷ்டதிக்கு பாலர்கள் அனைவரிடத்திலே கூற மாட்டேன் என்று என் கரத்திலே ஒரு சத்தியம். இந்த யமபுரியில ஆயுள் காலம் முடியாத முன்னே சிவமணியின் உயிரை கொண்டு வந்திருக்கிறோம். அவன் ஆயுள் காலம் முடியும் வரை அவன் உயிரை எங்கு வைத்து பஞ்சாட்சர பேழையில் சிவமணியின் ஆயுள் காலம் முடியும் வரை உயிரை வைத்து பாதுகாக்கலாம். இதை யாரிடத்திலும் கூறக்கூடாது. உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரிய வேண்டும். அந்த பெட்டியை நீ பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த தலுக்கு ராணியை நான்
பகவான் திருநாம பாடுங்கள். ஆனந்த சயனன் அனந்தமாய கண்ணனா அவன் என்று மணி வண்ணனா ஆனந்த சயனன். சபையோர்களுக்கு அடியேன் வணக்கம். நாமோ சத்தியலோகத்தை ஆளக்கூடிய பிரம்மதேவனுக்கும் கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சரஸ்வதிக்கும் மகனாக பிறந்து நாரதன் என பெயர் பூண்டு அதிகாலையில் எழுந்து காலை கடனை முடித்து நாளொன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என்னுடைய சிறப்பானதோ வெடித்துவிடும். ஆனால் இன்றோ கலகத்திற்கு வெளியிருக்கவில்லை. எங்கு செல்வது? யாரிடத்திலேயே கலகத்தை துவக்குவது? நாராயணா, வைகுந்த வாசா, பார்க்கடல் சயனா, பரந்தாமா, நீதாருள் செய்ய வேண்டும். நாராயணா, கோவிந்தா, நீதாருள் செய்ய வேண்டும். நாராயணா, மலர்களில் பல நிறம் கண்டு திருமாலவன் வடிவம் அது கண்டு மலர்களில் பல நிறம் கண்டு திருமாதவன் வடிவம் அது கண்டு பவள நிறமும் அவன் தோவிதாடு மஞ்சள் நிறமும் அவன் தேவி முகமும் கருணையே கருணை. இந்த நாரதனுக்கு கலகம் கிடைக்கவில்லை என்று தவித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு கலகம் கிடைத்துவிட்டது. என்னவென்றால் மதிமதுராபுரி நாட்டை ஆளக்கூடிய ராஜேந்திரன் பெற்ற மகனோ ஒரே மகன் ஒப்பற்ற மகள் சிவமணி. அவனுக்கு ஆயுட்காலம் முடியாத முன்பு தென் திசை ஆளக்கூடிய அந்த வைவசுத பட்டணத்தை ஆளக்கூடிய யமதர்மன் உயிரை கவர்ந்து விட்டான். இருந்தாலும் மதிவதனாபுரி நாடு செல்ல வேண்டும், அந்த மன்னனை சந்திக்க வேண்டும். நமோ நாராயண. அப்பா அனாதிங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாயா? அனாதிங்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாயா? மகனே சிவமணி, என் செல்வமே, நாட்டிலே
சூடு காட்டி நீ ஏற்படு நாட்டினிலே நீ பிறந்து சூடும் காட்டினில் என் படுத்தாய் நீ பிறந்து சூடு காட்டி நீ ஏற்படுத்தாய் பாட்டினிலே நீ துயரோ பாடிட ஏனோ வைத்தாய் கதையை எழுதிட்ட எண்ணியோ நாட்டினிலே நீ பிறந்து சூடும் காட்டினில் என் படுத்தாய் சொத்து சுகம் ஏதானே சொந்தமென நீ நினைத்து மகனே சொந்த பந்தம் இல்லாம சோறுட்டி நான் வளர்த்தேன் சொத்து சுக வேணான்னு சொந்தம் என நீ நினைத்தேன் சொந்த பந்தம் இல்லாம சோறுட்டி நான் வளர்த்தேன் சொத்து சுகம் ஏதானே சொந்தமென நீ நினைத்து தந்தைய விட்டு நீ எங்கே கண்டாயோ அல்லும் பகல் அவதிப்பட என்ன நீ மறந்தாயோ நான் வளர்த்த சீதனமே நான் இனிமேல் என்ன செய்வேன் நான் வறண்டு பாடுகிறேன் நீ எழுந்து ஓடி வாடா கண்ணீரில் நீராச்சு அந்த கடவுளும் பொய்யாச்சு நாட்டினிலே நீ பிறந்து சூடு காட்டினில் என் படுத்தாய் பாட்டினிலே என் துயரும் பாடிட எங்க வைத்தாய் என் செல்வமே தாயிருந்து வளர்த்திருந்தால் தாய்ப்பாலை தந்திருப்பார் தந்தை உன்னை அன்பாலே பாசப்பால் ஊட்டி வந்தே தாயிருந்து வளர்த்திருந்தா தாய்ப்பால தந்திருப்பா தந்தை உன்னை அன்பாளி பாசப்பால் ஊட்டி வந்தேன் தாயிருந்து வளர்த்திருந்தால் தாய்ப்பாலை தந்திருப்பார் தந்தை உன்னை அன்பாலே பாசப்பால் ஊட்டி வந்தேன் பையனை நான் உன்னடத்தேன் பின்னழகை ரசித்தேன் பட்டமல்ல நீ பெற்றியவன் கட்டப்படி கொண்ட நீ நாட்டையால நீ பிறந்து காட்ட நீயும் அழைகின்றான் நானிலமே தூற்றும்படி ஏமாற்றி நீயும் சென்றான் பாரிசு போயாச்சு இனி யாரிடமின் பேச்சு நாட்டினிலே நீ பிறந்து சூடு காட்டினில் படுத்தாய் பாட்டினிலே எத்துயரோ பாடிட எங்க வைத்தாய் சிவமணி
பாவின் கருத்தில் அவனுக்கு கொல்லி வைக்க போறேனேடா. இந்த தந்தையின் கருத்தில் அவனுக்கு கொல்லி வைக்க போறேனேடா. மகனே, என் செல்வமே.